உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக அவர்களது உணர்வுகளை திங்கள் முதல் வெள்ளி வரை ஓங்கி ஒலிக்கச் செய்ய போகிறது உங்கள் ஊர் உங்கள் குரல். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நாள்தோறும் எண்ணற்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றில் முக்கியமானவற்றை தொகுத்து உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் விவரிக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரியலூர் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. சிறுவாணியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி தீவிரம். தமிழகம் காவிரி விவகாரத்தில் கவனம் செலுத்தும் போது கேரளா ரகசிய நடவடிக்கை. இணையத்தில் அமையும் வர்த்தக துறைமுகத்திற்கு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடும் எதிர்ப்பு. மீனவ கிராமங்களின் வாழ்வாதாரம் பறிபோவதாக கூறி தொடர்கிறது போராட்டம். காவிரி விவகாரத்தால் தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் தொடர்ந்து நிறுத்தம். பயணிகளின் இக்கட்டான நிலையை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார். வேட்பு மனுவிற்கான விண்ணப்பங்களை பெற ஒரே நேரத்தில் குவிந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள். கூட்டம் அலைமோதியதால் 700க்கும் அதிகமான போலீசார் குவிப்பு. பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டம். சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி. தமிழகம் காவிரி நீர் விவகாரத்தில் முழு கவனத்தை செலுத்தி வரும் வேளையில் கேரள அரசு சிறுவாணி அணை திட்டத்தை நிறைவேற்றும் பணிகளை துரிதமாக செயல்படுத்தி வருவது தெரியவந்திருக்கிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு என 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 30 லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்களின் பாசன ஆதாரமாகவும் பவானி ஆறு விளங்குகிறது. பவானியின் கிளை ஆறான சிறுவாணியின் குறுக்கே கேரளா அணை கட்டுவதால் கொங்கு மண்டலம் பாலைவனமாகும் சூழல் ஏற்படும் என்பது அப்பகுதி மக்களின் அச்சமாக இருக்கிறது. இந்நிலையில் கேரளாவின் அகழி ஊராட்சிக்குட்பட்ட சித்தூர் வெங்கக்கடவு என்ற இடத்தில் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் ஆய்வுக்கான அனுமதியினை பெற்றிருக்கும் கேரள அரசு அதற்கான பணிகளை முழு முயற்சியுடன் துவக்கியிருக்கிறது. குடிநீர் பிரச்சனை வர்ற நேரத்தில் நிச்சயமாக பில்லூர் தண்ணி தான், அத்திக்கடவு தண்ணி தான் அந்த மக்களுக்கு பயன்பெறுது. அந்த தண்ணியே இந்த பிரச்சனையாகும் போது நமக்கு அடிப்படை குடிநீர் பிரச்சனையே பெருசாக வந்துடும். அதனால நிச்சயமாக இந்த தண்ணி நமக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனை. மக்களுக்கும் காணுயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டம் கட்டாயமாக நிறைவேறக்கூடாது. இதை கட்டுவதனால் அவர்களுக்கு ஏதேனும் சிறு பயன் இருக்கலாம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு பெரும் அபாயகரமான விளைவு. ஆகவே உடனடியாக இந்த முயற்சியை கேரள அரசு தடை செய்ய வேண்டும். சிறுவாணி அடை கட்டுவதற்கு கீழே இருக்கிற கேரள மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய விவசாயம் பாதிக்கும். அங்கே இருக்கிற மக்களும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவிரி பிரச்சனையால் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு அரசு பேருந்துகள் 21வது நாளாக இயக்கப்படவில்லை. காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை கர்நாடகா நிறுத்திய போதும் 2 மாநில எல்லைகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒசூரிலிருந்து பெங்களூருவுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் தொழில் நிறுவனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு பேருந்துகள் ஜூஜுவாடியிலும், கர்நாடக பேருந்துகள் அத்திப்பள்ளி வரையும் மட்டுமே இயக்கப்படுகின்றன. மேலும் கூடுதல் கட்டணம் வசூல் செய்யும் தனியார் பேருந்துகளையும் அனுமதியின்றி 2 மாநிலங்களுக்கிடையே பேருந்துகள் இயக்குபவர்களையும் காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். குளச்சல் வர்த்தக துறைமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இணையம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தேங்காய்பட்டினத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் 800க்கும் அதிகமானவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் கேரளாவிற்கு மீன் அனுப்புவது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வந்த மீன் விற்பனையாளர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். குளச்சல் வர்த்தக துறைமுக திட்டத்தை கைவிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என கடலோர கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
வர்த்தக துறைமுகத்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் வளமும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் என ஒரு தரப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். சரக்கு பெட்டக மாற்று முனையத்தை இந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும். இந்த சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் அந்த இணையம் பகுதியில் அமைந்தால் கன்னியாகுமரி மாவட்டமே தாங்காது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம். எனவே மீனவர் நலன் கருதியும் விவசாயிகளின் நலன் கருதியும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கடலூரில் இருக்கும் NLCயில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டத்தால் சுரங்கப் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மாதம் 26 நாட்கள் பணி வழங்க வேண்டும் என்பதையும் மீறி குறைந்த நாட்களே பணி வழங்கப்படுவதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் கூறுகின்றனர். அதனால் மாத வருவாய் குறைந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றியும் குறைந்த அளவே கூலி வாங்கி வருவதாக கூறும் தொழிலாளர்கள் அதிகாலையிலிருந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுரங்கத்திற்குள் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தர்ணா போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். ஒப்பந்த தொழிலாளர்களுடன் NLC அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று தலைமை தபால் அலுவலகம் முன் ஒன்று கூடி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் திடீரென பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அவரை தடுத்து கைது செய்த காவல்துறையினர் தர்ணா போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்தினர். கடந்த ஆட்சியின் போது விதிமுறைகளை மீறி பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் நடைபெற்றதாக புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் 2000க்கும் அதிகமானோரை தேர்தல் ஆணையம் பணியிலிருந்து நீக்கியது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தை நேற்று நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்திருக்கிறது. கச்சி பெருமாள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சிறிய ரக சரக்கு வாகனத்தில் ஜெயங்கொண்டம் அருகில் இருக்கும் கிராமத்தில் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது இவர்கள் வந்த வாகனம் மீது லாரி மோதியதில் 11 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்திருக்கிறது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு விண்ணப்பம் வாங்குவதற்காக கடலூர் நகராட்சி அலுவலகத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் வேட்புமனு விண்ணப்பம் பெறுவதற்காக காலை முதலே சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் குவிந்தனர். வேட்புமனு விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டிருக்கும் சில தகவல்கள் தெளிவாக இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பேசிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ், தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருப்பதாகவும் மனு தாக்கல் செய்யும் இடங்களில் பாதுகாப்பு கருதி 700க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதையொட்டி மதுரை மாவட்டம் முழுவதும் 4061 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்றும் கூறினார். ரூரல் போலீஸ் லிமிட் மற்றும் சிட்டி போலீஸ் லிமிட்ல மொத்தம் 4061, ரூரல் போலீஸ் லிமிட்ல 1800 போலீஸ் பர்சனல், சிட்டி போலீஸ் லிமிட்ல 2261 போலீஸ் பர்சனல் நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கிறோம். சென்சிட்டிவ் மற்றும் ஹைப்பர் சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸ் சிறப்பு கவனம் கொடுக்கப்படும். இதில் சிறப்பாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு மட்டுமே இல்லாமல் சிறப்பாக வெப்காஸ்டிங் மற்றும் வீடியோகிராஃபி கவரேஜ் பிளஸ் மைக்ரோ அப்சர்வர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி சிறப்பாக கண்காணிக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டம் மேலூரில் முறையான பராமரிப்பு இல்லாததால் நீர் ததும்பி ஓட வேண்டிய பாசன கால்வாய் குப்பைகளும் கழிவு நீரும் கலந்து சுகாதாரமற்றதாக மாறியிருக்கிறது. இதனால் நோய் பரவும் ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் பிரதான கால்வாயாக விளங்குகிறது பெரியாறு பாசன கால்வாய். பல கிராமங்கள் வழியாக செல்லும் இந்த கால்வாய் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களின் நீர்ப்பாசனத்திற்காகவும்
குடிநீர் தேவைக்காகவும் பயன்பட்டு வருகிறது. முறையான பராமரிப்பு இல்லாததால் தற்போது குப்பைகள் நிரம்பிய இடமாக காட்சியளிக்கிறது. நகராட்சி குப்பை தொட்டிகள் இதன் கரையோரம் வைக்கப்பட்டுள்ளதால் அதில் சேரும் குப்பைகளும் இதில் விழுகின்றன. இந்த பிரச்சினைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். அந்த வாய்க்கால்கள்லாம் பராமரிக்காமல் கிடக்கு. மேலும் நகராட்சி பகுதியில் கழிவுநீர் அதில் நிறைய விடுறாங்க. ஒரு சீமக்கருவையெல்லாம் மண்டி சகதியும் சிதுமாக இருக்குது. இதில் தண்ணி இப்படியே திறந்தாங்கட்டா எங்கள் விவசாயிகள் கம்மாய்களில் போய் சேர தண்ணி இந்த கழிவு நீராக போகுது. அதனால் அது விவசாயிகள்லாம் பூச்சி அடிக்குது. ஆடு மாடுகள் அந்த தண்ணியை குடிக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஒரு நோய் வருது. அதனால் நகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறை நிர்வாகமும் இணைந்து கழிவு நீரை எங்கள் பெரியார் வாய்க்காலில் விடுறத சுத்தமாக நிறுத்தணும். வருஷம் பொதுப்பணித்துறைக்கு நல்ல நிதி ஒதுக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து. அந்த நிதியை கொண்டு இந்த கழிவு நீர் எங்கள் வாய்க்காலில் கலக்காமல் பார்த்துக்கிற வேண்டியது பொதுப்பணித்துறைக்கும் நகராட்சிக்குமான பொறுப்பு. அதை செஞ்சால் எங்கள் விவசாயிகள் பயனடைவாங்க. மேலும் அருகில் உள்ள வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கால்வாயில் கலப்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளது. நான் இந்த ஆத்துக்கால் தெருவில் தான் இருக்கிறேன். இங்கே பாசன கால்வாயில் நகராட்சி சார்பில் குப்பை வச்சுருக்காங்க, குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. அது ஆத்துக்கால் கரையை ஓரமாகவே வச்சுருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா குப்பைகள் டெய்லியும் அது அல்லாமல் இருக்கிறனால அந்த குப்பைகள் இந்த ஆத்துக்காலிலே விழுகுது. இது போக இந்த கால்வாயில் சாக்கடை இந்த காத்துக்காலே கலக்கிறது. அதையும் பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா டெங்கு மலேரியா இந்த மாதிரி கொசுகள் இங்கே பரவுறதுனால டெங்கு மலேரியா இந்த மாதிரிலாம் வருது. இதை நகராட்சி சார்பில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது கண்டுக்கிட்டால் எங்கள் மக்கள் இங்கே இருக்க மக்களுக்கு கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். பெரியாறு பாசன கால்வாயை நீர்ப்பாசனத்திற்கானதாக மாற்றுவதோடு குப்பைகளை தேக்கி நோய்கள் பரவுவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக மதுரை மேலூரிலிருந்து முத்துராஜா. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கிருஷ்ணராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் சுமார் 300 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். சாலையோரம் அமைந்துள்ள இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கிடையாது. போதிய எண்ணிக்கையில் வகுப்பறைகளும் இல்லை. விளைவு மரத்தடியில் அமர்ந்து பாடம் கற்க வேண்டிய அவலம். அருகில் புதர்மண்டி கிடப்பதால் பாம்புகள் விஷப்பூச்சிகள் கடித்து விடுமோ என்ற அச்சத்தில் படிக்கும் குழந்தைகள். 7வது படிக்கிறோங்க சார். நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். நாங்கள் இங்கே மரத்தடியில் தாங்க சார் உட்காந்து படிக்கிறோம். எங்களுக்கு வசதி இல்லைங்க சார். பாத்ரூம் போனால் தண்ணி இல்லைங்க சார். வசதி இல்லைங்க சார். நாங்கள் பெரிய கஷ்டமாகவே இருக்கோங்க சார். விளையாட்டில் ஆர்வம் உள்ள மாணாக்கர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அங்கு மைதானமும் இல்லாததால் அவர்களது விருப்பமும் நிறைவேறாமல் போகிறது. எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இங்க கிரவுண்ட் இல்ல. இங்க சார் வெளியே தான் கூட்டிட்டு போறாரு. அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாத இந்த பள்ளியை சீரமைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணராயபுரம் மக்களின் எதிர்பார்ப்பு. நேத்தி கூட பாம்பு கூட இந்த ஸ்கூலுக்குள்ள வந்துருச்சு. குழந்தைங்களாம் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடியாந்தாங்க. இந்த மாதிரி கிரவுண்டே கிடையாது. பிடி வாத்தியார் இருந்தும் கிரவுண்ட் இல்லாமல் இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு ரோட்டில் இப்போ ஆர்வமாக இருக்க குழந்தைங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது தொடர்பாக கரூர் மாவட்ட கல்வி அலுவலர் அருணாதேவியிடம் கேட்டபோது பள்ளிக்கூடத்திற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் விரைந்து செய்து தரப்படும் என்றார். புதிய தலைமுறைக்காக குளித்தலை செய்தியாளர் சந்திரன். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருக்கும் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுவது கேத்ரின் நீர்வீழ்ச்சி. ஒரு காலத்தில் பல சுற்றுலா பயணிகளை தன் பக்கம் ஈர்த்த நீர்வீழ்ச்சி தற்சமயம் கவனிப்பாரற்று கிடக்கிறது. நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழிகள் மறைந்து புதராக மாறியிருக்கும் நிலையில் நீர்வீழ்ச்சி அருகே தடுப்பு கம்பிகள் இல்லாமலும் கழிவறைகள் முற்றிலும் சேதமடைந்தும் இருக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை முற்றிலுமாக குறைந்து காணப்படுகிறது. நெல்லை மாவட்டம் கடையம் பகுதியில் எலுமிச்சை விளைச்சல் குறைவால் ஒரு எலுமிச்சை பழம் 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வழக்கமான விலையை விட கூடுதல் விலைக்கு எலுமிச்சை பழம் விற்பனையாவதால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் அருகே இருக்கும் கடையம் ஒன்றியத்தில் அதிக அளவில் நெல் வாழை சாகுபடி நடைபெற்ற போதிலும் சுமார் 1500 ஏக்கரில் எலுமிச்சை விவசாயமும் நடைபெற்று வருகிறது. வேதாரண்யம் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை பாக்கெட்டுகளில் நிரப்பும் தொழிலாளர்கள் உரிய கூலி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை, கடினல் வயல் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 3500 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. உப்பை அயோடன் கலந்து பாக்கெட்டுகளில் நிரப்பும் பணியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக நாள் ஒன்றுக்கு 150 ரூபாய் கூலியாக வழங்கப்படுவதாகவும் இது போதுமானதாக இல்லை எனவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அண்மைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.